வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 100 மினிட்ஸ் காம்படிஷனோட 5வது மேட்ச் ஃபீனிக்ஸ் அண்ட் லண்டன் ஸ்பிரிட்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 27th ஜூலை நைட் 11 o'clock மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ட்ஸ் லண்டனில் தான். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் 15 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க 9 தடையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுங்க 5 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட்டு ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 140 எதிர்பார்க்கலாம். டாஸ் பண்ணுற கேப்டன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா 15 மேட்சஸில் 9 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுவதாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாஜிக் வைஸ் போகும்போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஹையாக இருக்குது. வெதர் பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது, கிளியராக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நல்லாவே பண்ணிக்கலாம். ஹெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு டைம் இது வரைக்கும் 3 தடவை மோதிருக்காங்க. அது 3 மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சுமே ஃபீனிக்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஹையாக இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல் டீம் ரெண்டுமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளேயர் ஸ்டாட்ஸ், டாஸ் அப்டேட், கிரிக்கெட் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான கிவே கொஷின், ஆண்ட்ரூ ரசல் அண்ட் மொயின் அலி ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்றதான் கொஷின். ஸோ எப்படி கமெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே கொடுத்துருக்கோம். ஸோ அது மாதிரி கரெக்டாக கமெண்ட் பண்ணிவிடுங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லண்டன் ஸ்பிரிட்ஸோட பாசிபிள் 11 ஆடம் ரெசிங்டன் அண்ட் டேனியல் பெல் ரெண்டு பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரெசிங்டனை பொறுத்தவரைக்கும் எல்லா பாலுமே அடிச்சாட தான் ஆசைப்படுவார். அப்படி பார்க்கும்போது இனிஷியலாக விக்கெட் விடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ரெசிங்டனை பொறுத்தவரைக்கும் பேட்டிங் செகண்டாக நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இனிஷியலாக ஒரு 10 to 15 அடிச்சுட்டு கூட அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். பட் எனிவே பவர் பிளேக்குள்ளே அவுட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ரீசன் ஃபார்மே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மாராக தான் இருந்திருக்கு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 1 ரன் 0 78 2 36 அது மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்டில் 10 மேட்சஸ் ப்ளே பண்ணி 217 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன் அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்காரு. அண்ட் அகேன்ஸ்ட் ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு மேட்சுமே 6 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்சுமே ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் டேனியலை பொறுத்தவரைக்கு ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. பட் இவருமே அது மாதிரி தான், இவருமே இனிஷியலே எல்லா பாலுமே அட்டாக் பண்ண ஆசைப்பட்டு விக்கெட்டை விட்டுறாரு. ஸோ அதேமாதிரி இந்த மேட்சுமே கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே ட்ராப் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர்ஸை கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டேனியலை பொறுத்தவரைக்கும் இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 12 ரன் அண்ட் அகேன்ஸ்ட் ஃபீனிக்ஸ் ஒரு மேட்ச் 23 ரன்னுமே அடிச்சிருக்காரு. ஸோ இது மாதிரி வந்து ஒரு 20 ரன் அடிச்சு அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பேட்டிங் செகண்டாக ஒரு ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன். பேட்டிங்கை ஃபர்ஸ்ட்டு பொறுத்தளவுக்கு மேபி ரிஸ்க்காக தான் யோசிக்க தோணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெப்பரை பொறுத்தளவுக்கு டீசன்ட் பேட்ஸ்மேன், ஓரளவுக்கு ஸ்டெடியாக இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது பெப்பரை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெசிங்டனா இல்லை பெப்பர் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு பெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 4 ரன் அண்ட் அகேன்ஸ்ட் ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் டக் அவுட்டுமே ஆயிருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் அண்டு T20 ப்ளஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பிக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இல்லை எனக்கு இனிஷியலாக வந்து நிறைய விக்கெட் போகணும், அப்போ அவதில் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு பெப்பர் இந்த மேட்ச் வந்து ஒரு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டேனியல் லாரன்ஸ், ஸோ இவர் தான் இந்த மேட்சோட கேப்டன். பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது. பட் பவுலிங் எந்த அளவுக்கு எடுத்துப்பார் அப்படின்றது ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ லாஸ்ட் மேட்ச்மே பார்த்தீங்கன்னா 38 ரன் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 17 மேட்ச்சுக்கு ஒரு 17 ரன் ஒரு விக்கெட், 6 ரன் 10 ரன், அப்புறம் 175 3 விக்கெட். ஸோ ஓரளவுக்கு ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. அண்ட் இந்த கிரவுண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 162 ரன் அடித்து 4 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் இவர் இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரலாம். கேப்டன் மேட்ச்க்கு அப்புறம் நல்லா எலிஜிபிளாக இருப்பார். அண்ட் அகேன்ஸ்ட் ஃபீனிக்ஸ் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 22 ரன் அடிச்சிருக்காரு. விக்கெட் எதுவுமே எடுக்கல. அது மட்டும் தான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. பட் எனிவேஸ் மாலிகை பொறுத்தளவுக்கு சேஃப் சாய்ஸ், கண்டிப்பாக அவங்க டீமில் இருந்தே ஆகணும். ஸோ மஸ்ட் பிக்கில் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரவி பெப்பரா, ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு. ஸோ T20 ப்ளஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாரு. ஸோ கண்டிப்பாக இங்கேயுமே அவரோட கான்ட்ரிபியூஷன்ன்றது நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் ப்ளே பண்ணி 134 ரன் 4 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அண்ட் அகேன்ஸ்ட் ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சுக்கு 62 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா 45, இன்னொரு மேட்ச் 17 அடிச்சிருக்காரு. ஒரு டீசென்ட் ஆல்ரவுண்டர். கண்டிப்பாக வந்து டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகும்போது இவர்கிட்ட ஒரு நல்ல இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம். ஹெட்மேயர், ஸோ ஷிப்மன் ஹெட்மேயரை பொறுத்தளவுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் நம்ம கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் செகண்டாக ட்ராப் பண்ணிக்கோங்க. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப போராக தான் இருந்திருக்கு.
இந்த கிரவுண்ட்லையும் ப்ளே பண்ணது கிடையாது, அகேன்ஸ்ட் ஃபினிக்ஸுமே ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ரிஸ்க் சாய்ஸ் தான். ஸோ ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நான் ஸ்மால் லீக்ல ஹை ரிஸ்க் எடுப்பேன், டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்ற மாதிரி டீம் போட்டிங்கன்னா அதில் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஆண்ட்ரூ ரசல் கண்டிப்பாக மஸ்ட் பிக். பேட்டிங் அண்ட் பவுலிங் 2 ஆப்ஷனுமே இருக்குது. பேட்டிங்கை பொறுத்தளவு 20 பால் கிடைச்சாலே போதும் 50+ ரன் அப்படின்றத ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கிறதால கண்டிப்பாக வந்து மஸ்ட் பிக் தான். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மோஸ்ட்லி பர்சன்டேஜ் வைஸாகவும் நிறைய பேர் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ரூ ரசலை பொறுத்தளவுக்கு மஸ்ட் பிக் தான். ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணி 5 ரன் அடித்து விக்கெட் வந்து எடுக்கல. அண்ட் அகேன்ஸ்ட் ஃபீனிக்ஸ் ப்ளே பண்ணது கிடையாது. லியாம் டேவ்சன் ஸோ டீசன்ட் ஸ்பின்னர். ஸோ பேட்டிங்லேயுமே டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அண்ட் பவுலிங்லேயுமே 4 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மினிமம் 1 விக்கெட், பேட்டிங்கில் வந்து ஒரு 10 to 50 ரன் அடித்தா கூட போதும். ஃபேண்டசி ரீதியான 50+ பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ டவுசனை பொறுத்த வரைக்கும் பவுலிங் செகண்டில் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பவுலிங் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாஸ்ட் பவுலருக்கு போகலாம். ஒரு நல்ல பிளேயர். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாதன் எல்லிஸ் மினிமம் 1 விக்கெட் கேண்டே எடுத்து கொடுப்பாரு. டெத் ஓவரில் பவுல் பண்ணும்போது விக்கெட்ன்றது அதிகமாக கூட கிடைக்கலாம். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு பவுலிங் ஃபர்ஸ்ட்னா ரிஸ்க் சாய்ஸில் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா போத் இன்னிங்ஸ்லையுமே ஜஸ்ட் பிளேயராவது பிக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த கிரவுண்டில் 7 மேட்சஸ் ப்ளே பண்ணி 5 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அண்ட் ஃபினிக்ஸ் அகேன்ஸ்டாக ஒரு மேட்சுக்கு விக்கெட் எதுவும் எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒலிஸ்டோனை பொறுத்தவரைக்கு இனிஷியலாக ஸ்விங்கை வச்சு விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா போராக தான் இருந்திருக்கு. பட் எனிவே பவர் பிளேயில் 2 ஓவர் பவுல் பண்ணுறது, டெத் ஓவரில் பவுல் பண்ணுற ஆப்ஷன் இருக்கிறதால கண்டிப்பாக வந்து மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலராக பவுலிங் ஃபர்ஸ்ட் தான். இந்த கிரவுண்ட்லேயும் ப்ளே பண்ணது கிடையாது, அகேன்ஸ்ட் ஃபீனிக்ஸ்மே ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ஜஸ்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் மட்டும் ட்ரை பண்ணிப்பாங்க, அதுவும் ஜஸ்ட் பிளேயராக. டேனியல் வாரல் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு விக்கெட் டேக்கிங்கில் வரல. பட் நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பிளேயரை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாலே போதும், 1 சைடை வின் பண்ணுறதான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ டேனியல் வாரலில் கண்டிப்பாக இந்த மேட்ச் மஸ்ட் பிக்கில் பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரிஸ்க் எடுத்து அட்லீஸ்ட் 1 or 2 டீம்லையாவது ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸோட பாசிபிள் 11. டொனால்ட் அண்டு ரிஷப் பட்டேல் 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. டொனால்டை பொறுத்தவரைக்கும் நல்ல பிளேயர். ஸோ T20 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ லாஸ்ட் மேட்சுமே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கேட்ச் ஆகிடுச்சு. பட் இந்த மேட்ச் அப்படி இருக்காது. கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் இவர்கிட்ட வந்து குயிக்காக வந்து ஒரு 30 to 40 ரன் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ தாராளமாக நீங்கள் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் இவர்கிட்ட வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கீப்பிங்குமே பண்ணுறதால அதுலேயுமே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு சேஃப் சாய்ஸ். மஸ்ட் பேக்கில் இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள் போத் இன்னிங்ஸ்லையுமே. ரிஷப் பட்டேல் டீசெண்டாக ஸ்டார்ட் கொடுக்க முடியும். ஸோ நல்ல பிளேயர் தான். ஸோ பேட்டிங் செகண்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஃபஸ்ட்டாக நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இவருமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணது கிடையாது, அகேன்ஸ்ட் லண்டனுமே ப்ளே பண்ணது கிடையாது. மொயின் அலி டீசெண்ட் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன். பேட்டிங் அண்ட் பவுலிங் 2மே இருக்குது. பவுலிங் எந்த அளவுக்கு எடுத்துப்பார் அப்படின்றதும் தெரியல. அண்ட் பேட்டிங்கில் வந்தாலுமே ஓரளவுக்கு ஒரு 25 to 30 ரன் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு வந்து சேஃப் சாய்ஸாக இருக்க போகுது அப்படின்றது. ஏன்னா ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்திருக்கு. பட் எனிவே கேப்டன் அப்படின்றத 4 ஓவர் கூட பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். அண்ட் பேட்டிங்லேயுமே எப்போ வேணால் ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து மொயின் அலி பொறுத்தவரைக்கும் சேஃப் சாய்ஸ் தான். ஸ்மால் லீகில் நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் மஸ்ட் பிக் பிளேயராக போத் இன்னிங்ஸ்லையுமே எடுத்துகிட்டு போகலாம். லிவிங்ஸ்டன் இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் பெரிய கேம் சேஞ்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆனார். பட் இந்த மேட்ச் அப்படி இருக்காது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40+ ரன் அப்படின்றத ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் பவுலிங் ஆப்ஷனுமே இருக்குது. பிச் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இவர்கிட்ட இருந்து ஒரு 1 or 2 ஓவருமே எதிர்பார்க்கலாம். ஸோ லிவிங்ஸ்டன் பொறுத்தவரை கண்டிப்பாக கேம் சேஞ்சராக இருப்பார். ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் கண்டிப்பாக வந்து உங்கள் டீமில் எடுத்துகிட்டு போங்க. கேப்டன் ரிஸ்க்னா இந்த மேட்ச் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். போன மேட்ச்சே நம்ம ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணோம். பட் ஃபஸ்ட் பாலே அவுட் ஆகிட்டார். பட் எனிவே நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தவரை கண்டிப்பாக வந்துட்டு கேப்டனாக நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 46 ரன் ஒரு விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அண்டு லண்டன் ஸ்பிரிட்டுக்கு அகேன்ஸ்டாக 2 மேட்ச்சுக்கு 27 ரன் 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ இதனால தான் சொல்கிறேன் லிவிங்ஸ்டனை பொறுத்தவரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ விக்கெட்டுமே எடுக்கிற கேப்பபிலிட்டி இருக்குது. அந்த வகையில் கண்டிப்பாக வந்து கேம் சேஞ்சராக இருப்பார். ஸோ லிவிங்ஸ்டனை கண்டிப்பாக கேப்டன் வைஸ்க்கான ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிக் பண்ணிக்கோங்க. டான் மார்ஸ்லி டீசெண்ட் ஆல்ரவுண்டர். பேட்டிங் அண்ட் பவுலிங் 2த்துலையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பட் பேட்டிங்கில் எந்த அளவுக்கு வந்துட்டு சான்ஸ் கிடைக்குன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பவுலிங்லையுமே பார்த்தீங்கன்னா மேபி 1 hour மேக்ஸிமம் ஒரு ஓவர்
விக்கெட் எடுத்தால் 2 ஓவர் போகலாம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே ஓவர் கொடுப்பாங்களா அப்படின்றது டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு 50-50% ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஜாக்கப் பர்தல் ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இனிஷியல் விக்கெட் போகும்போது இவர்கிட்ட தான் ஒரு டீசன்ட் இன்னிங்ஸ் வந்தது. ஸோ இந்த மேட்ச்சுமே அதே மாதிரி ஸ்டார்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ் T20 பிளாஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். இந்த மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு, அதுவும் 10 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ பர்தலை பொறுத்தளவுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பெனி யவுல் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். டீசென்ட் ஆல்ரவுண்டர். பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது விக்கெட்ஸை நிறைய எடுக்க முடியும். அண்ட் பேட்டிங்லேயுமே வந்தாங்கன்னா குயிக்காக வந்து இவரால் ஹிட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சேஃப் சாய்ஸை தான் யோசிக்க தோணுது. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ் ப்ளே பண்ணி 24 ரன் ஒரு விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. அண்ட் அகெயின்ஸ்ட் லண்டன் ஸ்பிரிட் 3 மேட்ச்சுக்கு 44 ரன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், விக்கெட்டும் எடுப்பார், பேட்டிங்லேயுமே டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல சேஃப் சாய்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சீன் அபட் பவுலிங் ஃபர்ஸ்ட்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து டெத் ஓவரில் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா பவுலிங் செகண்டாக எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஓவர் கிடைக்குன்றதும் தெரியாது. ஏன்னா சப்போஸ் லோ ஸ்கோராக இருந்துச்சுன்னா டாப் ஆர்டர் கூட ஃபினிஷ் பண்ணி முடிக்க முடியும். ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு ஓவர்ன்றது கிடைக்காம கூட போகலாம். ஸோ பவுலிங் ஃபர்ஸ்ட்னா ப்ரியாரிட்டி கொடுங்க. பவுலிங் செகண்டாக நீங்கள் ஸ்பின்னர்ஸுக்கு போனால் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டாம் ஹேலம் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசன்ட் ஃபார்மில் இருந்திருக்காரு. மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படின்றத எடுத்துக்கிட்டு இருந்தார். பட் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா விக்கெட் லெஸ்ஸாக தான் போயிட்டார். பட் இந்த கிரவுண்டில் பாருங்கள், ஒரு மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் லண்டன் ஸ்பிரிட்ஸ் 3 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக பெரிய ட்ரம் கார்டு பிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் கண்டிப்பாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சன்டேஜஸாக ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மேட்ச் ஒரு 2 to 3 விக்கெட் எடுத்தாலே போதும், கண்டிப்பாக வந்து ஒன் சைடாக நம்ம வின் பண்ணுற மாதிரி போக வாய்ப்பு இருக்கும். ஸோ டாம் ஹேலம் பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல சாய்ஸ். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு சேஃப் தான், பட் பர்சன்டேஜ் வைஸாக கம்மியாக எடுத்துக்கிறது, அதை மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக யோசிக்க வேண்டியது இருக்குது. பட் உங்கள் டீமில் கண்டிப்பாக இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடன் மில்லே பவர் பிளேயர் 2 ஓவர் அண்ட் டெத் ஓவரில் 2 ஓவர் பவுல் பண்ண முடியும். அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். லாஸ்ட் மேட்ச் மட்டும் விக்கெட்லெஸ். பட் இந்த மேட்ச் அப்படி இருக்காது, கண்டிப்பாக மினிமம் 2 விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அகெயின்ஸ்ட் லண்டன் ஸ்பிரிட்ஸ் 2 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. இதனால தான் சொல்கிறேன், ஆடன் மில்லியன் அண்ட் டாம் ஹேலம் 2 பேருமே நீங்கள் வந்து கேப்டன்சி கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல சாய்ஸ். ஸோ அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாவது கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. டீம் சவுதி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. அதுவும் மல்டிபிள் விக்கெட் எடுக்கிறாரு. இது எல்லாமே ஒரு அட்வான்டேஜ். இதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சவுதியை பவுலிங் ஃபேஸ் பண்ணால் ஸ்மாலியரோட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சவுதியை பொறுத்தவரைக்கும் இந்த கிரவுண்ட்லேயும் ப்ளே பண்ணது கிடையாது. அகேன்ஸ்ட் லண்டன் ஸ்பிரிட்மே ப்ளே பண்ணது கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்மாலிகளை யார் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர் ரசல், மொயின் அலி, லிவிங்ஸ்டன் அண்ட் லாரன். கண்டிப்பாக இவங்க எல்லாருமே சேஃப் சாய்ஸ். கொஞ்சம் ரிஸ்க் சாய்ஸில் யோசிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி பெப்பரா, எல்லிஸ், ஆடன் மில்லின் அண்ட் சவுதி, இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்கணும் ஸ்மாலிகளோட கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல் டீம் ஆண்டர் ரசலை கேப்டனாகவும் லாரன்ஸ் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சவுதி ஒரு நல்ல ஆப்ஷன், லிவிங்ஸ்டன், மொயின் அலி இவங்களையுமே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்காக போகணும் அப்படின்னா ரவி பாப்பாராமே ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஜிஎல் டீம் பார்ப்போம். ஜிஎல் டீம் 1 டாம் ஹேலம் கேப்டன் அண்ட் ஆடம் மில்லியன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிரவுண்ட் பேஸ்டு, கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணியும் அண்டு டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் பர்ஃபார்ம் பண்ணவங்களை வச்சு டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு நல்ல டீம் தான். ஸோ அட்லீஸ்ட் இந்த டீம் ஒரு நிறையா 20 டீம் ஜிஎல் டீம் கிரியேட் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு டீமையாவது நீங்கள் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஜிஎல் டீம் 2, ஜிஎல் டீம் 3, ஜிஎல் டீம் 4. ஸோ இதில் ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் வேணுன்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 2 சேஞ்சிங் மேலே பண்ணாதீங்க. அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனாக மாற்ற வேண்டாம். ஜஸ்ட் பிளேயர்ஸை மட்டும் மேக்ஸிமம் 2 பிளேயர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.